மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கியூனோ தேசிய உயிரியல் பூங்கால ஒரு சிவிங்கி புலி, அதாவது சீட்டா, 4 குட்டிகளை போட்டிருக்கக்கூடிய விஷயம் இந்தியாவின் விலங்கியல் ஆர்வலர்களை கொண்டாட வச்சிருக்கு. இது ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்திய மண்ணிலேயே பிறந்து காட்டுல சுதந்திரமா திரிஞ்ச ஒரு பெண் சிவிங்கி புலி குட்டிகளை போட்டிருக்கிறது இதுதான் முதல் தடவை. இந்தியால 1950களிலேயே சிவிங்கி புலிகள் இனம், அதாவது சீட்டாக்கள், முற்றிலுமா அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருந்தது. 70 ஆண்டு கால நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிவிங்கி புலிகளை மீண்டும் இந்திய மண்ணுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிற திட்டத்தின்படி ஆப்பிரிக்கால இருந்து சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்ட காமினி அப்படிங்கிற சிவிங்கி புலி போட்ட பெண் குட்டி இந்திய மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து இப்போ 4 அழகான சிவிங்கி குட்டிகளை போட்டிருக்கு. 11/4/2026 அன்னைக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தி இந்திய அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. இப்ப பிறந்திருக்கிற இந்த 4 சீட்டா குட்டிகளையும் சேர்த்து கியூனோ பூங்கால உள்ள மொத்த சிவிங்கிகளோட எண்ணிக்கை 57 உயர்ந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 57ல 37 சீட்டாக்கள் இந்திய மண்ணிலேயே பிறந்தவை. விலங்கு ஆர்வலர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான செய்தியா இருக்கு. விலங்குகள், பறவைகள் பற்றிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க.